இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் படகிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேரலைகள் ஏற்படுகிறது. சீடர்கள் உயிருக்கு பயந்து அலறுகிறார்கள். உறங்கிக் கொண்டிருந்த இயேசுவை சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பி விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு எழுந்து, இறையாதே, அமைதியாயிரு என்று காற்றை அடக்குகிறார். கடலிலே பேர் அமைதி ஏற்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கை என்கின்ற பயணத்தில ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கவலைகள், இன்னல்கள் எல்லாவற்றையும் போக்குகிறவராக இருக்கிறார். துன்பங்களுக்கு மத்தியில, பேர் அலைகளுக்கு மத்தியில சீடர்கள் அலறுகின்ற பொழுது ஆண்டவர் அந்த இயற்கையை கடிந்து கொண்டு அவர்களை பார்த்து கேட்கின்றார், ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? அன்பானவர்களே, சீடர்கள் 3 காரியங்களை மறந்துவிட்டதினால் அந்த இடத்துல, அந்த பயணத்துல அவர்கள் பயப்படுகின்றார்கள். முதல் காரணம், அவர்கள் மறந்த முதல் காரணம், அந்த பயணத்தை ஆரம்பித்து வைத்தவர் இயேசுதான் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று அந்த பயணத்தை திட்டமிட்டு ஆரம்பித்து வைத்ததே நம் ஆண்டவர் இயேசுதான். இரண்டாவதாக, சீடர்கள் மறந்து போனார்கள், அந்த படகு பயணத்திலே மக்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு படகிலே இயேசுவை ஏற்றி இயேசுவோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் மறந்து போனார்கள். மூன்றாவதாக, இயேசுவுடன் மற்ற படகுகளும் இருந்தன என்று மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அதனுடைய பொருள், ஆண்டவர் சீடர்கள் பயப்படுகின்ற பொழுது, உயிருக்கே ஆபத்து வருகின்ற பொழுதும் அவர்களை காப்பதற்கான வழி ஆண்டவரிடம் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து வைத்தவர் ஆண்டவர் என்பதை உணர வேண்டும். இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எங்களைப் போல குருத்துவ துறவர வாழ்க்கையை வாழுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தாயின் கருவிலே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தவர் அவர்தான். அவருடைய திட்டப்படிதான் நீங்களும் உங்கள் இல்லற வாழ்வை இந்த திருப்பீடத்திற்கு முன்பாக திருமண அருட்சாதனத்தின் வழியாக ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மோடு ஆண்டவர் வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், வீறுகுள் துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லுமிடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். அன்பிற்குரியவர்களை, மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசுவிடம் மற்ற படகுகள் இருந்தன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு கதவு அடைக்கப்பட்டால் ஆண்டவர் வாழ்விற்கு 99 கதவுகளை திறந்து வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே முடிந்து விட்டது என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் புது வழியை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாதத்தினுடைய முதல் நாளாகிய இன்று ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காய் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வை ஆரம்பித்து வைத்தவர். நீரே எங்களோடு வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறவர். நாங்கள் துன்பங்கள், துயரங்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு புதிய பாதையை காட்டி வாழ்விலே விடுதலையை தருகிறவரும் நீரே என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள செய்தருளும். உன் திருமகன் இயேசுவின் பெயரால் மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.